சுப்ரீம் கோர்ட்டை மிஸ்லீட் பண்ணுற மாதிரி விஜய் ஒரு அக்யூஸ்ட் இந்த கேஸில். அதனால் அவர் அங்கே போயிட்டு சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னு காக்கா குருவி கதையெல்லாம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்க. எடுத்தவொன்னு சுப்ரீம் கோர்ட்டா நல்லா கேட்டிருக்குதானா சுப்ரீம் கோர்ட் உதவிகள் செய்வதை எப்படிங்க சாட்சிகளை கலைப்பதா ஆகும். முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் செல்லக்கூடாதுன்னு திமுக ஒரு மனு போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதில் என்ன தான் சார் பிரச்சனை உங்களுக்கு? அவர் கரூர் போகிறதுல திமுகவுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இப்போ இவர் ஆட்சிக்கு வந்துட்டார். முதல்வராக அங்கே போயிட்டு அவங்கள ஆறுதல் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சில உதவிகள் அறிவிப்புகள்லாம் கொடுக்கலான் இருக்காரு. அது இவங்களுக்கு பொறுக்கலை. அதனால் தப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை மிஸ்லீட் பண்ணுற மாதிரி விஜய் ஒரு அக்யூஸ்ட் இந்த கேஸில். அக்யூஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அக்யூஸ்டு. அதனால் அவர் அங்கே போயிட்டு இது போல் சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, உதவிகள்லாம் செய்கிறதன் மூலம் சாட்சிகள் மாறிடுவாங்க அப்படி இப்படின்னு காக்கா குருவி கதையெல்லாம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்க. அது இன்றைக்கி விசாரணைக்கு வந்தது. இது ஏற்க முடியாது அப்படின்ட்டு 2 முக்கியமான கேள்வியை முன் வச்சிருக்கு நீதிபதி. என்ன அப்படின்னு சொன்னால், அவர் அக்யூஸ்டுன்றது தப்பாக சொல்லியிருக்கீங்க. அவர் ஒன்றும் அக்யூஸ்டே இல்லையே இந்த கேஸில். நமக்கெல்லாம் தெரியும் அவர் ஒரு விட்னஸ் தான். ஆனால் திமுகவுடைய நரேஷனே என்னன்னா சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு. மு.க. ஸ்டாலின் ரெக்கார்டில் இருக்கு. இவர் லேட்டாக வந்ததால தான் அந்த மரணமே நடந்தது, இவர் தான் குற்றவாளின்ற மாதிரி தான் திமுகவினருடைய ஒரு எல்லாமே பிரச்சாரம் இருந்தது. பட் இன்னைக்கு கோர்ட்லேயும் அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கோர்ட் அப்படி இல்லை கோர்ட்டில் இல்லை அப்படிலாம் கிடையாது, அவர் ஒன்றும் குற்றவாளி கிடையாது, அவர் விட்னஸ் தான். நமக்கு எல்லாரும் கோர்ட்டில் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காங்க. ஆமாம், அது சொல்லுவாங்க இல்லை. எனக்கு அது மட்டும் போதாது. இந்த மாதிரி கோர்ட்டுடைய நேரத்தை நீங்கள் வீணடித்ததுக்காக, அரசியல் காரணம் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒரு 5 லட்ச ரூபா ஃபைன் போடுறேன்னு சொல்லியிருந்தா தான் இந்த மாதிரி ஃப்ரிவிலஸ் பெட்டிஷன்ஸ்லாம் கண்டபடி மற்றவங்க போட மாட்டாங்க. எடுத்தவொன்னு சுப்ரீம் கோர்ட்டா ஏங்க, இங்கே ஒரு ஹைகோர்ட் இருக்குல்ல. ஒரு ஹைகோர்ட் இருக்கும்போது இப்போ ஜனநாயகன் பட விஷயத்தில் கூட ஹைகோர்ட்டில் தீர்ப்பை எதிர்த்து தான் அவர் இதுக்கு போனார் சுப்ரீம் கோர்ட். அப்போ கூட என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் அங்கேயே போய் பேசுங்கன்ட்டாங்க. அது மாதிரி ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது, அந்த உயர்நீதிமன்றத்தை பைபாஸ் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அதெல்லாம் இவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது. அதாவது விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாது, அங்கே போய் குறிப்பாக நலத்திட்ட உதவிகள் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தில் அரசு வேலை, அந்த 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்க, அதில் ஒரு தப்பும் இல்லைங்க. ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரையில் விசாரணை நடக்கட்டும், சிபிஐ சொல்லட்டும். என்னை பொறுத்தவரையில் இந்த கரூர் சம்பவம் நிகழ்ந்ததுக்கும் 41 உயிர்கள் பலியானதுக்கும் மெயின் ரீசன் கவர்மெண்ட் ஃபெயிலியர்.